ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ கார்த்திக் வந்துட்டு ராமியாவை கைது செஞ்சுட்டாரு. ஸோ அரெஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க வழிக்கு நம்ம மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கார்த்திகை தீபம் சீரியலில் ரம்யா வந்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணன்றதை கார்த்தி வந்துட்டு முழுமையாக தெரிஞ்சுக்கிறாரு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு அந்த தீபாவை பலி கொடுக்குற அந்த ஒரு இடத்த அருவியை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுது. போலீஸ் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா, போலிச்சாமியார் ஓடி மறைஞ்சிக்கிறா. அந்த மறைஞ்சதோட மட்டும் இல்லாமல் ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் இங்கே வராதிங்க, இங்கே போலீஸ் இருக்காங்க, நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யாவும் தீபா கிட்ட ஏதோ ஒன்று சொல்லி அப்படியே மறைச்சிட்டு, இன்றைக்கி பரிகாரம் செய்ய வேணாம் தீபா, நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபாவும் மொபைலை ஆன் பண்ணிடுறாங்க. அண்ட் அந்த டைமிங்கில் தாங்க ஒரு முக்கியமான விஷயமே நடக்குது. கார்த்திக் வந்துட்டு, தீபா இவ்வளோ நேரம் உங்கள் ஃபோன் ஏன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்துட்டு அம்மா கூட சேஃபாக தாங்க இருக்கேன், ஏன் என்ன பிரச்சனை, நீங்கள் ஏன் பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்லிடுறாங்க. அண்ட் இதை கேட்டவுடனே கார்த்திக்கு பயங்கர ஷாக். என்னது, அம்மா கூட இருக்கியா அப்படின்னு. ஆமாங்க, நான் அம்மா கூட தான் இருக்கேன், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி. அம்மா உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. இல்லையே, அவங்க என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிச்சுட்டு, இல்லை சொன்னாங்க, பட் நான் தான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஃபோனை வச்சுறாரு. உடனே ராஜா கேட்குறாரு, என்ன மாப்பிள்ள, சிஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்துட்டு கார்த்திக் சொல்கிறாரு, எனக்கு என்னமோ தீபாவுடைய ஃப்ரெண்ட் அம்மு மேலே தான் ஃபுல்லாக ரொம்பவே டவுட்டாக இருக்குது ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க மேலே அவனுக்கு என்ன டவுட்டு? அவங்க நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது தீபாவை பார்த்தோன்னா எந்த டீட்டெயிலுமே எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ தீபா அவங்க கூட தான் அன்றைக்கி ஃபுல்லாகவே இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போது பிரச்சனை எனக்கு என்னமோ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட தான் இருக்குதுன்னு தோணுது ராஜா. கரெக்டாக பிடிச்ச மாப்பிள்ள, முதல்ல அவங்கள தேடி கண்டுபிடிச்சா எல்லாம் சரியாக வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த போலீஸ் சாமியார் இங்கே தான் எங்கேயாவது சுற்றிட்டு இருக்கணும், அவனையும் பிடிச்சிட்டா எல்லா வேலையும் முடிச்சது மாப்பிள்ள. போலீஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்துட்டு அந்த புதருக்குள்ளேருந்து ஒருத்தன் ஓடுற சத்தம் கேட்குது. போலீஸும் அவளை ஃபாலோ பண்ணி விட்றாங்க. அவன் தான் நம்ம போலீஸ் சாமியார். ஸோ போலீஸ் சாமியாரை பிடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க. ஏய், உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா, சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. இல்லை, இதெல்லாம் நானாக தான் பண்ணேன், எனக்கு இதுக்குள்ள வேறு யாருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். நீ மட்டும் இப்போ உண்மையை சொல்லலை, உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி போலீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிரட்டிகிட்டு இருக்காங்க. போலீஸ் சாமியார் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொல்லிடுறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. போலீஸ் சாமியார் வந்துட்டு, இதுக்கெல்லாம் காரணம் ரம்யா தானே சொன்னால், கார்த்திக் கண்டிப்பாக ரம்யாவை அரெஸ்ட் பண்ணிடுவார். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க நம்ம கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.